சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. தமிழ் சினிமாவில் மகாராஜா திரைப்படம் மட்டும்தான் அந்த இடம் பிடித்திருக்கு. பல ஹிந்தி சினிமா, மலையாளம் திரைப்படங்கள் எல்லாத்தையும் இந்த பின்னுக்கு தெளித்து மகாராஜா திரைப்படம் பயங்கரமான சாதனை படைத்திருப்பது சூப்பரான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. பொதுவாக ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் IMDb அஃபிஷியலாக அதிகமாக ரேட்டிங் பெற்ற திரைப்படங்கள் லிஸ்ட்டை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷமும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அதிகமாக ஹிந்தி திரைப்படங்கள் தான் இருக்குது. இதில் ஒரே ஒரு தெலுங்கு திரைப்படம், ஒரே ஒரு தமிழ் திரைப்படம் தான் இருக்கிறது. ஸோ இதில் முதல் இடத்துல ஒரே ஒரு தெலுங்கு திரைப்படமான கல்கி திரைப்படம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதிகமான ரேட்டிங் பெற்ற திரைப்படத்தில் முதல் இடத்துல கல்கி திரைப்படம், இரண்டாவது இடத்துல ஸ்ரீ 2 திரைப்படம் இருக்குது. ஸோ அது ஹிந்தி திரைப்படம். மூன்றாவது இடத்துல மகாராஜா திரைப்படம் இருக்குது. இது ஒரு ஹியூஜ் நம்பராக சூப்பராக கொண்டாடப்பட வேண்டிய விஷயமா பார்க்கப்படுகிறது. ஏன்னா எந்த திரைப்படமும் இடம் பிடிக்காமல் மகாராஜா திரைப்படம் IMDb ரேட்டிங்கில் 2024 இடம் பிடித்திருப்பது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. ஏன்னா எத்தனையோ பேன் இண்டியா திரைப்படம் வந்தாலுமே அந்த திரைப்படங்கள் எதுவுமே இந்த அளவுக்கு பெரிய சாதனை படைத்தது கிடையாது. மகாராஜா திரைப்படம் பண்ணியிருக்கு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?